கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முடியாத ஒரு காரியம் இல்லையா? எப்படின்னா, இப்படி நம்மளுடைய சத்துருக்களை நாம் நேசிக்க முடியுமா? நம்ம சத்துருக்களை நேசிங்க என்றார் இல்லையா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் செய்ய வேண்டும். தேவன் மேலே ஒரு அன்பு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் மேலே அளவு கடந்த பாசமாக இருந்தால் நாம் செய்ய முடியும். இதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. அன்னை தெரசா கிட்ட ஒரு பெண்மணி நான் உங்களுக்கு சிஷியனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே அந்த அம்மா அன்னை தெரசா அவங்க சொன்னாங்களாம், சரின்னு ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குஷ்டரோகியுடைய காலை கழுவ சொன்னாங்களாம். அவருடைய காலை நீ சுத்தம் பண்ணுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா மூஞ்சி ஒரு மாதிரியாகி, இது எப்படி நான் செய்வேன், இது என்னால் முடியாது அப்படின்ட்டான். உடனே அன்னை தெரசா அவங்க கீழே குனிஞ்சி ஒரு பாத்திரத்தை எடுத்து அவங்க பாதத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ட்ரீட்மெண்ட்டை செய்தாங்களாம். அப்போது இந்த பெண்மணி கேட்டாலாம், உங்களுக்கு எப்படி இதை செய்ய முடியுது? எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அன்னை தெரசா அவங்க சொன்னாங்களாம், இது நான் இவருடைய காலாக நான் நினைக்கல, ஆண்டவருடைய இயேசுவின் காலாக நினச்சி, எனக்காக காயப்பட்ட அந்த பாதமாக நினச்சி நான் அதை கழுவி சுத்தம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒன்றும் உங்களை மாதிரி எனக்கு அப்படி தோணாது. நான் ஆண்டவருடைய பாதமாக நினச்சி தான் நான் எல்லாமே சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்ற மனப்பூர்வமாய் அவர்கள் செய்தார்களாம். அதே போல தான் நம்மளே இருக்க சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.